பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தளபதி கில்லி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் மேலே ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் தமிழ்நாடு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸோட வேலை என்ன? அக்யூஸ்டுகளை கண்டுபிடிக்கிறது, கெஞ்சா இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி சில விஷயங்கள் ஹெல்மெட் போடாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறது அவங்களோட வேலை. 50 போலீஸை கோயம்பேடு ரோகிணி தேட்டர் வாசலை வச்சு பாக்கெட்டில் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. விசில் இருக்கா செக் பண்ணி அனுப்புகிறாங்க, இந்த கட்சி துண்டு இருக்கா செக் பண்ணி அனுப்புகிறாங்க. கேப்டன் ஓட்டெல்லாம் எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது, எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது. முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கேப்டனுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் மறந்திருக்கலாம், உண்மை விஜயகாந்தின் தொண்டர்கள் மறக்கவே மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ், கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் முகம் மட்டுமே. அந்த அம்மா சொல்லுது, 3 நாட்களுக்குள் தளபதியுடன் போட்டோ எடுத்து தளபதியின் தொண்டர்கள் என் இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்கள். நாங்கள் ஏண்டி உனக்கு அனுப்புனோம்? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் பேரை உங்கள் தலைவர் பேப்பர் பார்க்காமல் சொல்ல முடியுமா? உனக்கு என்னத்துக்கு அந்த கதை? 10 பேர் சொல்கிறாரு, 100 பேர். என் தலைவன் சிந்தனையிலேயே இருக்கின்றாயே, உன் தலைவன் என்ன ஆனார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பலவாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ரொம்ப நாள் ஆசை. நம்ம கழக வட்டச் செயலாளர் கோபி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த கோபி அவர்களுக்கும் மற்றும் அவருடன் சேர்ந்த பணியாற்றிய மகளிரணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோபி இவங்க வீட்டில் இவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, ஏன்டா ஒரு நடிகர் பின்னாடி போகிறேன், ஏன்னா ஒரு நடிகர் பின்னாடி போகிறேன்ட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவே நீ சப்போர்ட் பண்ணி ஒரு விழாவை ஏற்பாடு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே நம்மளோட உழைப்பு தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா தளபதி கூட நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போனது கிடையாது. அது உதாரணம் கோபி அவர்கள் மட்டும்தான். அவருடன் சேர்ந்த பணியாற்றிய நம்ம தம்பிங்களாம் இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே தான் இருந்து ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கூட இங்கே ஒரு 5:45 மணி வரை இங்கே தான் இருந்தேன், சேர்லாம் அடிக்கிருந்தேன். அப்போ இங்கே நம்ம இவங்க கழகத்தில் இந்த அக்கா தேர்ந்துருங்கக்கா, இந்த அக்கா தான் சேர்லாம் அடிக்கிருந்தாங்க மகளிர் அணி. இவங்க கழகத்தில் இருக்காங்க, சேர்லாம் எடுக்கிறாங்க. ஓகே. ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும் அந்த அம்மா. யாருமானு கேட்டால் நான் சும்மா மீட்டிங் பார்க்க வந்தேன் பண்ண, அவங்க எங்கள் கூட உட்காந்து எங்கள் ஈக்குவலுக்காக சேர் எடுக்கிறாங்க. அதுதான் தளபதி மக்கள் தமிழக வெற்றி கழகன்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அந்த அம்மா இங்கே நிற்கிறாங்க, உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்காங்களா. அந்த அம்மா அவர்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. எவ்வளோ மீட்டிங் நாங்கள் போயிருப்போம், ஆனால் இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக நீ வந்து சேர் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றிம்மா. அதே போல் தளபதி கில்லி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் மேலே ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் கோயம்பேடு ரோகிணி தமிழ்நாடு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியோட விசில் சின்னம். போலீஸோட வேலை என்ன? அக்யூஸ்டுகளை கண்டுபிடிக்கிறது, கெஞ்சா இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி சில விஷயங்கள் ஹெல்மெட் போடாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறது அவங்களோட வேலை. 50 போலீஸை கோயம்பேடு ரோகிணி தேட்டர் வாசலை வச்சு பாக்கெட்டில் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. விசில் இருக்கா செக் பண்ணி அனுப்புகிறாங்க, இந்த கட்சி துண்டு இருக்கா செக் பண்ணி அனுப்புகிறாங்க. யார்? இந்த தீய சக்தி திமுக. எவ்வளோ வேலை இருக்குது காவல்துறையோட. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கள போய்ட்டு அவங்க படித்த படிப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் இந்த திமுக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காதுமா. இதுக்கு எல்லாமே ஒரு மாற்று சக்தியாக உருவாகியிருக்கார் எங்கள் தமிழக வெற்றி கழகத்து தலைவர். இன்னும் 55 நாட்களே தான் இருக்கிறது. தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இந்த விசிலை வந்து நீ எங்கே வேணால் நீங்கள் செக் பண்ணி அனுப்பலாம். ஆனால் தேர்தல் வாக்குச்சாவடியில் எல்லாருமே அந்த விசில் சின்னதாக ஓட்டு போட போகிறாங்க. எங்கள் தளபதி அவர்களை வெற்றி பெற தான் செய்ய போகிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ சமீபத்தில்
ரொம்ப மனசு கஷ்டமான செய்தி இது. ஏன்னா நானும் ஒரு விஜயகாந்த் ரசிகையாக இருந்தவள். நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு நானும் கூட பாடியிருக்கிறேன். அவரு தன்னுடைய மண்டபத்தை இடித்து விட்டார்கள், அநியாயம் பண்ணிவிட்டார்கள், அராஜகம் செய்து விட்டார்கள், வாழ்வாதாரம் போய்விட்டது, இப்படி ஒரு தர்ம நியாயம் இல்லாமல் செய்து விட்டார்களே என்று பொங்கி எழுந்து நமக்கே இவ்வளோ நிலைமைன்னா மக்களுக்கு எவ்வளோ நிலைமைன்னு யோசித்து தான் தேசிய முன்னேற்ற கழகத்தையே அவர் ஏற்படுத்தினார் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன். வாழ்நாள் முழுமைக்குமே அவர் இந்த தீய சக்தி கருணாநிதியை செம்மையா வச்சு வாங்கினவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வாடகை வாய்களான அந்த வடிவேலு என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். கப்பலை கடலிலே ஓட்டிக்கொண்டு செல்கிறவன் தான் கேப்டன், எந்நேரம் தண்ணியில் இருக்கிறவன் கேப்டன் இல்லை அப்படின்னு கேவலப்படுத்தினார். இப்போ ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாத்தையும் புண்ணாக்கின சிவாஜி கிருஷ்ண மூர்த்தி, வாயப்பாரு பல்லப்பாரு, இங்க வா, நீ வருவியா நீ அப்படின்னு பேசினான். பேச விட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் இந்த திமுக காரங்க. இன்னைக்கு அந்த அம்மா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கொள்கை, கோட்பாடு, கேப்டனுடைய நம்பிக்கை, சிந்தனை அனைத்தையும் அறிவாலயத்திலே அடக வைத்து விட்டார்கள். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கே இப்படி இருக்கு. நான் தாவேக்கா தளபதி இந்த தொண்டர், நான் எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்க. அந்த தேசிய முன்னேற்ற திராவிட கழகத்தில் இருக்கிற அந்த தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கும் எவ்வளோ மன வேதனை இருக்கும். கேட்டால் எல்லாரும் பேச்சு கேட்டு தான் நான் பண்ணேன். என்ன பேச்சு கேட்டு பண்ணேன்? பழம் நழுவி பாலில் விழுந்ததாம். பழம் நழுவி பாய்சனில் விழுந்தது. பழம் நழுவி பாய்சனில் விழுந்தது. உபயோகமே படுத்த முடியாது. அவ்வளோதான். உன் வரலாறு காலி அம்மா சகோதரி, உன் வரலாறு காலி. இனி அந்த ஓட்டெல்லாம் கேப்டன் ஓட்டெல்லாம் எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது. எங்க தளபதிக்கு தான் வரப்போகுது. முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த துரோகத்தை, கேப்டனுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் மறந்திருக்கலாம். உண்மை விஜயகாந்தின் தொண்டர்கள் மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. எங்க நீங்க சீட்டு வாங்கினாலும் ஜீரோ தான். நீங்க ஜீரோ. அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அடிக்கடி நம்ம தம்பி தங்கச்சிங்கெல்லாம் நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்க. அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒருத்தன் இருந்தான், கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டான். என்ன வேணும்னு கேட்டார். மற்றவர் என்ன என்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். தந்தேன் வரம். உக்காந்தான். ஒருத்தன் போனான். நான் இவனை பார்த்தா திருட மாதிரி இருக்குது, இவனை பார்த்தா குடிகாரம் மாதிரி இருக்குது, இவனை பார்த்தா சோம்பேறி மாதிரி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்றா நினச்சின்னு போனாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு. கடவுளே, எனக்கு இந்த வரமே வேண்டாம், மற்றவர்களின் மனதை அறியக்கூடிய இந்த வரம் வேண்டாம், நான் என்ன செய்வது? நீ உன் பாதையை, பார்வைகள் பலவிதம், உன் பார்வையை நீ செப்பனிட்டு கொண்டு சென்று கொண்டே இரு, வெற்றி உனக்கு, வெற்றி உனக்கு என்று சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ், கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், முகம் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்கும், எனக்கெல்லாம் குட்டையாதான். அந்த அம்மா சொல்லுது, 3 நாட்களுக்குள் தளபதியுடன் போட்டோ எடுத்து தளபதியின் தொண்டர்கள் என் இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்கள். நாங்கள் ஏண்டி உனக்கு அனுப்புனோம்? என்னடி இது? ஏன் தளபதி போகிற பஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், அவர் போகிற வழியில் இருக்கிற பேனரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், வாய்ப்பு கிடைத்தா அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், நாங்கள் வச்சுப்போம், அது எங்களுக்கு பெருமை. நான் ஏண்டி எடுத்து உனக்கு அனுப்புனோம் இன்ஸ்டாவில்? உனக்கு ஆசையாக இருந்தால் நீவா ஃபோட்டோ எடுத்துக்கோ. இந்த பக்கத்து அலைக்கு பாயச கதெல்லாம் வேணாண்டி திவ்யா. திவ்யா,
பக்கத்து ஏழைக்கு பாயசம்னு ஒரு கதை இருக்குது. இவனுக்கு ஓணும் பாயசம், பக்கத்து ஏழைக்கு போடு பண்ணுவானா, ஏய் உனக்கு ஓணுன்னா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு நம்ம தளபதி கூட ஃபோட்டோ வேணும், அதை சொல்ல முடியல. ஏன்னா இருக்கிற இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு போட்டு அனுப்புனா நீ அங்கே என்ன கதி ஆவ? நீ கிளம்பி வா தாவே காக்கு. ஒரு போட்டோ நான் 9 போட்டோ உனக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன். கிளம்பி வாடி அம்மா ஆத்தா, கிளம்பி வா. அன்னைக்கு அப்படி தான் சொல்கிறேன். திரையில் ஆடுபவர்களெல்லாம் ஆடுகாலிகள் இல்லை, தரையில் இறங்கி அடிக்கணும். நான் உன்னை அப்போவே கூப்பிட்டேன் ஆலந்தூரில், வா இறங்கி ஆடலாம். நான் ரெடி, தார தப்பட்ட பறைசைக்கு நான் ஆட ரெடி. நீ ரெடியா? என்ன நினச்சின்னு இருக்குது இந்த பொண்ணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு ஏதோ எழுதி கொடுத்து அது பாட்டு படித்து பேசிட்டு போயினுக்குது. அப்புறம் என்ன சொல்லுது, நான் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டேன், பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அப்படிதான் பேசுவோம் அந்த அம்மா. பாருங்க, தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கை சொல்லுங்க, சொல்கிறேன்னு இருக்காங்க. மக்களின் எண்ணம் தானே மாற்றத்தின் அறிக்கை, அதுதானே தாவேகாவின் தேர்தல் அறிக்கை. தாவேகாவின் தேர்தல் அறிக்கை எது? மக்கள் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, எது வேணும், எது தேவையில்லை, எது அவசியம், எது அத்தியாவசியம், என்ன விலை வேணும், என்னென்ன உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு அறியறதுக்கு தானே குழுக்கள் இல்லங்கள் தோறும் நகரங்கள் தோறும் சென்று கொண்டிருக்கிறது. நான் கூட தான் போகிறேன். அதுக்கு தானே வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் தலைவர் தளபதி. உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? எங்க தேர்தல் அறிக்கை உனக்கு எதுக்கு? உன் தேர்தல் அறிக்கை டுபாக்கூர். நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம், 4 சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுவோம், கரெக்டாக நடத்துவோம். உனக்கு என்ன அவசரம்? அதுக்கு அந்த அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லாமல் போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உன் உடம்புக்கான ஊசி என்ன தெரியல படிச்சுட்டு வரேன்னு சொன்னாராம். என்னடி இது? அப்போ டுபாகூர் டாக்டரா? நீ போனது டுபாகூர் டாக்டரு. இங்கே எல்லாமே ஒரிஜினலு, இங்கே எல்லாம் ஒரிஜினலு. நீயே டுபாகூரு, உன் டாக்டர் டுபாகூரு. ஏன்னா நீங்கள் கிட்னிலேருந்து சட்னிலேருந்து எல்லாத்தையும் திருடி விற்கிறவங்க. ஆஸ்பத்திரியில் கஞ்சா வளர்ப்பீங்க, ஆஸ்பத்திரியில் எவனா பார்க்க வந்தானா அவனை வெட்டி போட்டுருவீங்க, குழந்தைய கடத்துவீங்க, கும்மாலம் அடிப்பீங்க. இந்த அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் பேரை உங்கள் தலைவர் பேப்பர் பார்க்காமல் சொல்ல முடியுமா? உனக்கு என்னத்துக்கு அந்த கதை? 10 பேர் சொல்கிறாரு, 100 பேர். என் தலைவன் சிந்தனையிலேயே இருக்கின்றாயே, உன் தலைவன் என்ன ஆனார்? என் தலைவன் சிந்தனையில் நீ இருக்கையில் உன் தலைவன் என்ன ஆனார்? வேண்டாம், விளையாட்டு வேண்டாம். தேவையில்லாமல் வார்த்தைகளை வாங்கி கொண்டு கட்டிக்கொண்டே என்னை போன்ற தேவகி அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை விட நல்லாவே பேசுகிறவங்க கூட இருக்கிறாங்க. நான் சபை நாகரிகம் கருதி சிலதை மழுப்பலாக பேசுகிறேன். எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது சகோதரி என்று என்னுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நானும் கசகசன்னு பேசினவ தான். ஆனால் இப்போ என்னால் பேச முடியல. மறந்தும் இருந்து விடாதீர்கள். அது எப்படி மறக்கக்கூடியதா நம்ம சின்னம்? இவங்க அதை அண்ணன் கூட மாவட்ட அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க, விசில் எடுத்துன்னு போகிறாங்களான்னு பார்த்து அதை இது பண்ணுறாங்க. விசிலை மடக்கலாம், விசிலின் ஓசையை மடக்க முடியுமா? அந்த ஓசையை கடத்த முடியுமா? தென்றலை அனுபவிக்கலாம், சூறாவளியை அனுபவிக்க முடியுமா? காற்றை கடக்க முடியுமா? எங்கு விசில், எதிலும் விசில், உண்மை விசில், உழைப்பு விசில். விசில் 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 போடு, சத்தம் கேட்கல. விசில் 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 போடு, விசில் விசில் விசில்.